என்னாகும் 14:26 வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்திரத்திலே உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களுமாக்கிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்ப ஆண்டவர் அங்க குடியேற்றுவேன், நீங்கள் அதை சுதந்திரிப்பீர்கள் என்று ஒரு வார்த்தையை கொடுத்தார்கள், ஆணையை கொடுத்தார்ல. அந்த ஆணையோடு கூட இவர்கள் அந்த சுற்றி பார்த்து வந்ததான தலைவர்களுடைய அந்த செய்தியை அவர்கள் ஒப்பிட்டு பார்க்க தவறினார்கள். சரி, 9 கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளோ, அதாவது உங்களுடைய சந்ததிகளோ, நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். அப்ப என்னது அசட்டை பண்ணாங்க? இங்க தேசம்னு சொல்லப்படுது. நமக்கு என்னது? ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை, ஆணைகளை, பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியங்களை அசட்டை பண்ண கூடாது. சரி, 9 உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்திலே விழும். அவைகள் வனாந்திரத்திலே விழுந்து தீருமட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள் அப்படி சொல்ற. எப்படிப்பட்ட வார்த்தைகள்! ஆண்டவர் சொன்னதான அந்த வார்த்தைகள்லாம் நிறைவேறினது. ஆனால் அவர் பேசுகிறதான அந்த வார்த்தைகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய அந்த ஆதங்கம் புரியும். கடைசியில பாத்தீங்கன்னா இந்த சந்ததி செய்ததான அந்த பாவத்தின் மீதமா ஆண்டவர் சொல்றாரு, 40 வருஷம் உங்களுடைய வனாந்திரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை யார் சுமப்பா? உங்களுடைய பிள்ளைங்க சுமப்பாங்க. ஆனா அவர்களை நான் என்ன பண்ணுவேன்? பரலோகத்துக்கு கொண்டு போவேன், அதாவது கானானுக்குள்ள கொண்டு போவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். என்ன வார்த்தையை பயன்படுத்த பாருங்க. நீங்கள் சோரம் போன பாதகத்தை. ஏன் இந்த முறுமுறுக்கிறது பயங்கரமான பாவம் என்று வேதத்துல நீங்கள் வாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அது சோரம் போனதான, சோரம் போகிறதான காரியம். சோரம் போகிறதுனா என்ன? சோரம் போகிறதுனா என்ன? தமிழ் சரியா தெரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எப்படி? கெட்டு போகிறது கிடையாது. ஸ்பெசிபிக்கா என்ன மீனிங்? சோரம் போறதுனா ஸ்பெசிபிக்கா கெட்டு போறது, வஞ்சிக்கப்படுறது எல்லாம் கரெக்ட். இப்ப சோர ஸ்திரீன்னு வாசிப்பீங்கல்ல, அது என்ன? கெட்டு போன ஸ்திரீன்னு சொல்லலாம். சோரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாயகரை விட்டு, அதாவது எப்படி நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா ஆங்கிலத்துல அன்ஃபெய்த்ஃபுல், they were unfaithful to me அப்படி சொல்றாரு ஆண்டவர். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல நீங்க ஓர்டம்னு பார்ப்பீங்க. ஓர் அப்படின்னு சொன்னா வேசின்னு அர்த்தம். ஓர்டம், என்னுடைய ஜனங்க பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை செய்யறாங்க. அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, they were exposed to one god. ஸ்பௌஸ்னா என்ன? ஸ்பௌஸ்னா துணை என்று அர்த்தம். இப்ப உங்களுடைய ஸ்பௌஸ்னா உங்களுடைய மனைவி. உங்க மனைவியை பார்த்து உங்க ஸ்பௌஸ் யாருன்னா கணவன் என்று சொல்லி அர்த்தம். exposed to one god அப்படின்னு சொன்னா அர்த்தம், தேவன் என்கிறவருக்கு நம்முடைய ஆத்மா மனவாட்டியா காணப்படுது, அவரால் சொந்தமாக வாங்க பெற்றதா இருக்குது. அப்ப அந்த நம்மளை மீட்டெடுத்ததான அந்த தெய்வத்தை தவிர வேறொரு தெய்வம் கிடையாது. இதுதான் பாத்தீங்கன்னா அதுக்கு நேர டைரக்டா காணப்படுகிறதான அர்த்தம் சோரம் அப்படின்னு சொன்னா. ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு விரோதமாக முறுமுறுத்த போது அவர் பாத்தீங்கன்னா வாக்குத்தத்தத்தை சொல்லி கொண்டு வர்றாரு. அதை பாத்தீங்கன்னா நம்பாதபடிக்கு அங்க கொண்டு போகலாம் முடியாது. இங்கே வனாந்திரத்திலே கொண்டு போடுறதுக்கு என்ன கொண்டு வந்த, பட்டினால் சாக பண்றதுக்கு கொண்டு வந்த, இப்படி எல்லாம் சொல்லும்போது ஆண்டவர் எப்படி பாக்குறாரு? நாங்க உள்ள கொண்டு போவோம்னு சொன்னனே, அதை அது அவர்களுக்கு தோணவே இல்லையா மனசுல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 நாள் தண்ணி இல்லைன்னு அவர்கள் என்ன பண்றாங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இறைச்சி இல்லைன்னு அவங்க என்ன சொல்றாங்க? உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இப்படி இல்லாமா அப்படின்னா. அதுக்குதான் உங்களுக்கு ஆரம்பத்துல நான் சொன்னேன், வீட்டுக்குள்ள போனோன்னு கரண்ட் இல்லைன்னா எப்படி இருக்கும், தண்ணி இல்லைன்னா எப்படி இருக்கும், காலையில பாத்தீங்கன்னா ஹீட்டர் இல்லைன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு குக் பண்றதுக்கு அரிசி இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பணம் இருக்குது, கடைக்கு போனீங்கன்னா கோவிட் டைம்ல பார்த்தோம்ல, போனீங்கன்னா உங்களுக்கு உடனே வாங்க கிடைக்கல, ஸ்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா பதுக்கிட்டாங்க. இப்படின்னா உங்களுக்கு எப்படி உண்டாகும்?
அப்ப இந்த ஜனங்களுடைய நிலைமை அப்படிதான் காணப்பட்டது. அப்ப ஆண்டவர் என்ன யோசித்து பார்க்க சொல்றார்? உங்களை அழைத்து வந்தவர் உங்களை விடுதலையாக்க வல்லவர் அல்லவா, உங்களுக்கு இந்த தேவையை சந்திக்க வல்லவர் அல்லவா. அப்ப அங்க உள்ள கொண்டு போவேன்னு நான் சொன்னதான அந்த வார்த்தை உங்க மனசுல தோணவே இல்லையே? மனசுல தோணி இருந்தது அப்படின்னு சொன்னா அது உங்களை தேற்றும் அல்லவா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சோரம் போனதான அந்த பாதகத்தை அவர்கள் சுமப்பார்கள் என்று சொன்னார்.